ராஜாங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. இல்லைம்மா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் கிராமத்துக்கே போகிறேன், அப்பா கூட போயிட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஈஸ்வரிக்கு அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவமாக வருது. அவள் ஏன் தெரியுமா போகிறேன்னு சொல்கிறா, போஸ்க்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம்ல, அதனால் அவள் போகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ராஜாங்க சொல்கிறாரு, இங்கே பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு போஸ் வேணாம் நீ சொன்ன, அதனால தான் நான் வந்து 2 பேரையும் பிரித்து வச்சேன். ஆனால் நீ எப்போவுமே இந்த வீட்டு மருமக தான், அதை நீ மறந்துடாத. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கண்டிப்பாக தேடித்தரேன், சரியா? முதல் வாழ்க்கை நல்லா இல்லைனா பரவாயில்லை, அடுத்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும். அந்த மாமாவை நீ நம்புறல்ல, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருமா, இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக போகல, ஆனால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல மாமா, நான் வந்துட்டு அவுட் ஹவுஸில் பக்கத்தில் தமிழ்ச்செல்வியோட நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, நான் பகலெல்லாம் இங்கே வந்து வேலைலாம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் நான் தமிழ்ச்செல்வியோட நைட்டு மட்டும் போய்ட்டு தங்கிக்கிறேன், ஏன்னா அவளும் மாசமாக இருக்கா, அவளுக்கு ஏதாவது நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படி போகிறாங்க, பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி தாமரை அவங்க அம்மா 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்து ஈஸ்வரியை கேட்குறாங்க, ஆமாம் அத்தை, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனே ஏன் முதல் பொண்டாட்டி இருக்குது, என்னை ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்காதா அப்படின்னு தாமரை கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே கோவமாக உள்ளே போகிறாங்க. ராஜாங்க பிரச்சாரத்துக்கு போகிறாரு. எல்லாருக்கிட்டையும் போய் ஓட்டு கேட்குறாரு. எனக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக நல்லது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அப்போ பேட்டி எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த டீ கல்ல எல்லாருக்கும் சேர்ந்து டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீ போடுறேன் அப்படின்னு ராஜாங்க போய்ட்டு டீ போடுறாரு. உள்ள தமிழ்ச்செல்வி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐயோ, மாமா வந்திருக்காரு, அப்போது அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுமே, கடவுளே நான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே ஒளிஞ்சிட்ருக்காங்க. அந்த கடையோட ஓனரும் வெளியே இருக்காரு. ஐயோ, இவர் இங்கே வந்து டீ போட்டுட்ருக்காரு, அவங்க மருமக உள்ளே இருக்குது, கூப்பிடக்கூடாது அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டாரு, சந்தோஷமாக போட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே பேட்டி எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே ஏதாவது லேடிஸ் இருந்தால் கூப்பிடுங்க, அந்த டீ எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, மருமக தான் உள்ளே இருக்குது, எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. அதுக்குள்ளே இந்த கட்சிக்காரங்க ஒருத்தவங்க உள்ளே போய் கூப்பிட்றாங்க. அம்மா கொஞ்சம் வெளியே வாம்மா, வந்துட்டு அங்கே எல்லாருக்கும் டீ கொடு அப்படின்னு. நானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ தான் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஐயோ, மாமா கிட்ட மாட்ட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே பயந்துக்கிட்டே வெளியே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக டீ எல்லாம் போட்டுட்ருக்காரு. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா தமிழ் கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, மாமா நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வந்துடும், அதே மாதிரி ஈவினிங் வந்து 5 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை ராஜாங்க. அப்படியே பயங்கர கோவத்தோடு அமைதியாக இருக்கார். இந்த பொண்ணு வந்து எம்எல்ஏ இவரோட மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. இங்கே பாருமா, பேட்டியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சா, நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. சரி, ஓட்டு போடுங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜாங்க பயங்கர கோவமாக போகிறாரு. அப்படி தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் நான் இங்கே வேலை செய்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்படியே கடை உள்ளே போகிறாங்க. என்னம்மா இப்படி நீ மாட்டிக்கிட்டியே, நான் உன்னை கூப்பிடக்கூடாதான்னு நினச்சேன், ஆனால் அந்த கட்சிக்காரங்க வந்து உன்னை கூப்பிட்டுட்டாங்கம்மா, இப்போ உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு அந்த கடை ஓனர் சொல்கிறாரு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக பயப்படுறாங்க. எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு